வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் புதுக்கோட்டை மாவட்டத்துல யாரெல்லாம் திமுக சார்பா களமிறங்க போறாங்க, திமுக தலைமை யாருக்கு வாய்ப்பு தரப்போது இந்த வீடியோல பார்க்கலாம். Hi everyone, this is RB சரண்யா. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அறந்தாங்கி, ஆலங்குடி, புதுக்கோட்டை, திருமயம், விராலிமலை, கந்தர்வக்கோட்டை. அறந்தாங்கியை பொறுத்த வரைக்கும் திமுக 4 முறை வின் பண்ணிருக்கு, அதிமுக 7 முறை வின் பண்ணிருக்கு, காங்கிரஸ் 2 முறை வின் பண்ணிருக்கு. 2006ல திமுக சார்பா உதயம் சண்முகம் இங்க போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அதற்கு பிறகு இந்த தொகுதியை தொடர்ந்து கூட்டணி கட்சிக்கு திமுக கொடுத்துட்டு வருது. 2011ல திருநாவுக்கரசு களமிறங்கினாரு. 2016ல அவருடைய மகன் ராமச்சந்திரன் இந்த தொகுதியில களமிறங்கினாரு. ஆனா தோத்து போயிட்டாரு. 2021ல மறுபடியும் திமுக இந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு தான் கொடுத்தது. காங்கிரஸ் சார்பா ராமச்சந்திரனே மறுபடியும் களமிறக்கப்பட்டாரு. ஆனா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த முறை இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுக்க கூடாது, காங்கிரஸ்க்கு கொடுக்க கூடாது, திமுக தான் களமிறங்கணும் அப்படிங்கிறதுல அந்த தொகுதி திமுக நிர்வாகிகள் ரொம்ப உறுதியா இருக்காங்க. கடந்த முறை போராட்டம் பண்ணாங்க. ஆனாலும் திமுக தலைமை அந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு தான் கொடுத்தது. இந்த நாளையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் களமிறங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. தொடர்ந்து இந்த கோரிக்கையை தலைமையிட்ட வலியுறுத்திட்டு வராங்க. ஒருவேளை காங்கிரஸ்க்கு கொடுக்காம திமுக இங்க களமிறங்கினா ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்த உதய சண்முகம் இந்த தொகுதியை கேட்கிறாரு. அதே போல ஒன்றிய செயலாளர்கள் ஒரு சிலர் முயற்சி பண்றாங்க. குறிப்பா மணல் மேல்குடி ஒன்றிய செயலாளரா இருக்கக்கூடிய பரணி கார்த்திகேயன் இந்த தொகுதிக்கு முயற்சி பண்றாரு அப்படிங்கிறாங்க. பரணி கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரு அமமுகவுல இருந்து திமுகவுக்கு வந்தவர். அவரு சசிகலா விஸ்வாசி, டிடிவி விஸ்வாசியா இருந்தவர். அமமுக புதுக்கோட்டை செயலாளரா இருந்தவர் திமுக இணைஞ்சிட்டாரு. இந்த நாளையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அறந்தாங்கி தொகுதியை அவரும் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா காங்கிரஸ் இந்த தொகுதியை விட்டுக் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. குறிப்பா திருநாவுக்கரசு தன்னுடைய மகனுக்கு இந்த முறையும் சீட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவரும் உறுதியா இருக்காரு. எனவே திமுக தலைமை காங்கிரஸ்க்கு கொடுக்குமா அல்லது திமுகவினர் தொடர்ந்து வலியுறுத்துறதுனால திமுக வேட்பாளரே இங்க களமிறக்கப்படுவாரா அப்படிங்கிறது இன்னும் சில நாளையில தெரியவரும். ஒருவேளை இந்த தொகுதியில திமுக களமிறங்கினா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதியை காங்கிரஸ்க்கு திமுக தலைமை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி 1971ல இருந்து 2021 வரைக்கும் நடைபெற்ற தேர்தலில் திமுக 4 முறை வின் பண்ணிருக்கு, அதிமுக 5 முறை வின் பண்ணிருக்கு, காங்கிரஸ் சிபிஐ தலா 1 முறை வின் பண்ணிருக்கு. 2011ல அதிமுக வின் பண்ணிருக்கு. 2016, 2021 இங்க திமுக சார்பா தொடர்ந்து களமிறங்கி வெற்றி பெற்றவர் மெய்யநாதன். எனவே மறுபடியும் ஆலங்குடி தொகுதியில மெய்யநாதன் தான் களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக 2 பெரிய சக்திகள் இருக்காங்க. ஒன்னு ரகுபதி, இன்னொன்னு மெய்யநாதன். 2 பேருமே அமைச்சரவையில இருக்காங்க. 2 பேருக்குமே திமுக தலைமை முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த வகையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில மெய்யநாதன் களமிறங்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா திருமயம் சட்டமன்ற தொகுதி 1971ல இருந்து 2021 வரைக்கும் நடந்த தேர்தல காங்கிரஸ் 4 முறை வின் பண்ணிருக்கு, திமுக 4 முறை, அதிமுக 3 முறை வின் பண்ணிருக்கு, தமாக ஒரு தடவை வின் பண்ணிருக்கு. 2011ல இந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனா 2016, 2021 தொடர்ந்து இங்க திமுக சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ரகுபதி. ஆனா வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல ரகுபதி மறுபடியும் களமிறங்குவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா சீனியர்களுக்கு இந்த முறை சீட் கொடுக்கறதுல திமுக தலைமை யோசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரகுபதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்ப 75 வயது, தேர்தல் நெருங்கும் போது அவருக்கு 76 வயது ஆயிடும். எனவே சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு ஒருவேளை சீட் கொடுக்கல அப்படின்னா அவருடைய மகன் அண்ணாமலை இங்க களமிறக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ரகுபதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திமுக தலைமையிட்ட நல்ல பேர் இருக்கு. எந்த சர்ச்சையிலும் சிக்காதவர், எந்த துறையா இருந்தாலும் அதை எந்தவித சிக்கலும் சர்ச்சையும் இல்லாம அதை கையாளக்கூடியவர் அப்படிங்கிற பேர் அவருக்கு இருக்கு. ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல அவரே இந்த தொகுதியில களமிறங்க அவ்வளவா விருப்பப்படல. தன்னை காட்டிலும் தன்னுடைய மகனை களமிறக்க அவர் விருப்பப்படுறார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றாங்க, தான் களமிறங்கினாலும் சரி, தன்னுடைய மகன் களமிறங்கினாலும் சரி, திருமயத்திற்கு பதிலா புதுக்கோட்டை தொகுதியில களமிறங்க அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில அறந்தாங்கில திமுக களமிறங்கினா காங்கிரஸ்க்கு திருமயத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல காங்கிரஸ் ஏற்கனவே திருமயம் தொகுதியில போட்டிட்டு இருக்கு. ஆனா திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையை விட ரகுபதிக்கோ அல்லது அவருடைய மகனுக்கோ திருமயம் தொகுதியை தான் திமுக தலைமை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரகுபதி 2 முறை இந்த தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாலும் கூட அதிமுக வேட்பாளரான PK வைரமுத்துவை எதிர்த்து நெக் டு நெக் தான் அவர் வின் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு இந்த தொகுதியை கொடுத்தா அவங்களால டஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால இந்த தொகுதியில திமுக தான் களமிறங்க அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மொத்தமா 16 சட்டமன்ற தேர்தலை இந்த தொகுதி சந்திச்சிருக்கு. திமுக 5 முறை, காங்கிரஸ் 5 முறை, அதிமுக 3 முறை, சிபிஐ 1 முறை வின் பண்ணிருக்கு. 2012ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தல் அதிமுக வின் பண்ணுச்சு. அதே சமயம் 2016, 2021 தொடர்ந்து இந்த தொகுதியை திமுக கைப்பற்றிருக்கு.
இந்த முறை எம் அப்துல்லா களமிறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களவை உறுப்பினரா இருந்தவர் மறுபடியும் அவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு தரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வாய்ப்பு தரல. எனவே அவர் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவார் அப்படிங்கிற பேச்சு அப்போதுல இருந்தே இருக்கு. எனவே அவர் இந்த முறை புதுக்கோட்டை தொகுதியில களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் அல்லாம ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய முத்துராஜா மறுபடியும் முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா விராலிமலை சட்டமன்ற தொகுதி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியில 5 சட்டமன்ற தொகுதியில திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் கைப்பற்றினது. விராலிமலை தொகுதியை தவிர. விராலிமலையை பொறுத்த வரைக்கும் 2011, 16, 21 இப்படி தொடர்ந்து அதிமுக தான் வின் பண்ணிட்டு வருது. அதிமுக சார்பா சி விஜயபாஸ்கர் களமிறங்கி தொடர்ந்து அங்க என்னோட வெற்றியை பதிவு செஞ்சுட்டே வராரு. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் சி விஜயபாஸ்கருக்கு எதிராக ஒரு வலுவான வேட்பாளரை களமிறக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக தலைமை இருக்கு. அந்த வகையில பார்க்க போனா யார் களமிறங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏற்கனவே 2 முறை திமுக சார்பா களமிறங்கியவர் தென்னலூர் பழனியப்பன். மறுபடியும் அவரே களமிறங்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கே செல்லப்பாண்டியன் களமிறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கந்தர்வக்கோட்டை. கடந்த 3 தேர்தல அதிமுக 2 முறை வின் பண்ணிருக்கு. சிபிஎம் 1 முறை வின் பண்ணிருக்கு. கடந்த முறை சிபிஎம் சார்பா இங்க களமிறங்கினவர் சின்னதுரை. அவர் போட்டியிட்டு இங்க ஜெயிச்சிருக்காரு. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க கூடாது, திமுகவுக்கு தான் ஒதுக்கணும் அப்படின்னு அறந்தாங்கிக்கு எப்படி போர்க்கொடி தூக்குறாங்களோ அதே போல கந்தர்வக்கோட்டை திமுக நிர்வாகிகளும் இந்த தொகுதியை திமுகவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதனால திமுக தலைமை என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தொகுதியில திமுகவே களமிறங்கினா திமுக சார்பா இங்க கீரை தமிழ்ராஜா களமிறங்க முயற்சி பண்றாரு. இதுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளோட நிலவரம். இதுல திமுக சார்பா வேறு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.